தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கூரிய ஈட்டியும் ஆணியும் அவருடலை, ஏர் போல உழுதன குருதியும் நீரும், ஆராய் ஓடின உலகம் என்னும் வறண்ட நிலத்தை வளம் பெறச் செய்யவே. மரத்தில் சிறந்த சிலுவை மரமே, தரத்தில் உயர்ந்த கனியை தந்தாய். இனிய மரமே, இனிய சுமையை இனிய ஆணியால் சுமந்து நின்றாய். வளர்ந்த மரமே, வன்மையை தளர்த்தி அலர்ந்த மலரின் மென்மை பெறுவாய். உயர்ந்த வானின் அரசனின் உடலை வருந்தா வகையில் தாங்கிடுவாயே. இம்மைக்கரையின் விலையை சுமந்தாய். செம்மறி சிந்திய செந்நீர் தோய்ந்த ஓடம் நீயே. உடைந்த களத்தில் கலங்குவோர் கரையைச் சேர வழி நீயே. தந்தையும் மகனும் தூய அவியரும் நந்தா புகழை நாளும் பெருக. மைந்தன் தந்த மீட்பால் பிழைத்தோம். சிந்தை கடந்த சிறப்பை பெற்றோம். ஆமென். முன்மொழி 1. கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தை என வழிநடத்தி செல்கின்றவரே, கேருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்பிராயீம், பென்யமீன், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். இறைவா, எங்களை முன்னைய நிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர். கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். அண்டை நாட்டாருக்கு
எங்களை சண்டை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள். படைகளின் கடவுளே, முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும். எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். எகிப்தினின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்திக் கொடுத்தீர். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன. பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே. காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த இலையை காத்தருளும். உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள். அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள். உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். உமது பெயரை நாங்கள் தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தர செய்து எம்மை மீட்க வாரும். முன்மொழி 2. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என் மேல் சினம் அடைந்திருந்தீர். இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல். அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. முன்மொழி 3. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழி ஏத்துங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழி ஒன்றை கேட்டேன், தோளில் நின்று உன் சுமையை அகற்றினேன், கூடை நின்று உன் கைகளை விடுவித்தேன். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், உங்களை நான் விடுவித்தேன். இடி முழங்கும் மேகத்தினின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இதய கடினத்திற்கே அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நீடித்திருக்கும். நயமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன், மலை தேனால் உங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அருள்வாக்கு. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 9 மற்றும் 10. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய பொழுது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை
துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. சிறுமறுமொழி. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஒவ்வொரு இனம், மொழி, மக்கள், நாடு இவற்றினின்று எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். சக்கரியாவின் பாடல். முன்மொழி. நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். மன்றாட்டுக்கள். அடிமைகளை விடுதலையாக்கும் செய்தியை பறைசாற்ற என்றும் உள்ள குருவாகிய கிறிஸ்துவை தூய ஆவியாரால் தந்தை அருள்பொழிவு செய்தார். நம் கிறிஸ்துவிடம் தாழ்மையுடன் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பாடுகளை அனுபவித்து மாட்சியில் நுழையும் பொருட்டு நீர் எருசலேமுக்கு சென்றீர். உமது திருச்சபையை நிலைவாழ்வின் பாஸ்கா விழாவிற்கு வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உம் விழா ஓர் ஈட்டியால் குத்தப்பட்டது. எங்கள் மனித பலவீன காயங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது திருச்சிலுவையை வாழ்வளிக்கும் மரமாக்கினீர். திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் உமது வெற்றியை பகிர்ந்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மனம் திரும்பிய கல்வனுக்கு நீர் மீட்பை வழங்கினீர். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இப்போது கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உம்மை முழுதயத்தோடு அன்பு செய்வது தூய்மையானதாகும். உம்முடைய வியத்தகு அருள் கொடைகளை எம்மில் பெருக செய்தருளும். உம்முடைய மகனின் சாவில் நாங்கள் எதை நம்புகிறோமோ அதை எதிர்நோக்கி இருக்க செய்தீர். இதேபோல அவருடைய உயிர்ப்பின் வழியாக எங்களுடைய இறுதி இலக்காகிய உம்மிடம் வந்து சேர செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.